Dear students, welcome to all. Actually, last classes வந்து பார்த்தா நம்ம thermal conductivity அப்படிங்கிற கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட பேசிக் யூனிட் அண்ட் டைமென்ஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தா ரெண்டு அப்ளிகேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து குட் கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி. Fourth method used to calculate the good conductoroட thermal conductivity like as many methods. அடுத்து செகண்ட் லீட் டிஸ்க் மெத்தடு, இது ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. லீட் டிஸ்க் மெத்தடில் புவர் கண்டக்டர் அதாவது பேட் கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ணலாம். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் மிக மிக முக்கியமானது. ஸோ இதில் வந்து ஹீட் ரேடியேஷன் பெர் செகண்டுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். நான் அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தோம், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அதோட கண்டினியூஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டீஃபன் லா நம்ம என்ன சொல்கிறோன்னா, to know the information about in emissive power அப்படின்னா the heat radiated per unit area per unit time, heat radiated, total amount of heat radiated by the black body per unit area per unit time, that is directly proportional to fourth power of the absolute temperature. என்ன சொல்றாங்கன்னா, the emissive power, the energy is என்ன சொல்லலாம், directly proportional to fourth power of the absolute temperature, otherwise E equal to sigma T power 4, sigma T power 4. இங்கே சிக்மா அப்படிங்கிறது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு 5.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 வாட் மீட்டர் மைனஸ் 2 கெல்வின் மைனஸ் 4. நம்ம வாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் பர் செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அங்கே அப்ளை பண்ணுங்கள். வாட்டுக்கு பதிலாக ஜூல் second inverse meter minus 2 Kelvin minus 4. 1 joule is also equal to நம்ம என்ன சொல்லணும்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 2 செகண்ட் மைனஸ் 2. ஸோ இது மாதிரி கிலோகிராமில் கேட்டால் ஜூலோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 1 joule is equal to கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 2 செகண்ட் மைனஸ் 2 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டைமென்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்டீஃபன் லா பொறுத்தவரையும் திரும்ப திரும்ப டிஆர்பியில் இந்த டெஃபினிஷனே நம்ம கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டடு பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டடு பை த பிளாக் பாடி. பிளாக் பாடி அப்படின்னா கரும்பொருள். ஒரு கரும்பொருள் என்பது அனைத்து அலைநீளத்தையும் உட்கவரக்கூடிய தன்மை இருக்குது, வெளியிடக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ தட் இஸ் லைக் அஸ் black body. Okay, it is a perfect observer and a perfect emitter. So therefore the total amount of heat radiated by the black body per unit area per unit time, that is called emissive power. It is directly proportional to fourth power of the absolute temperature, E directly proportional to T power 4. Otherwise E equal to sigma T power 4. இங்க sigma அப்படிங்கிறது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட். மிக மிக முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. சிக்மா ஈக்குவல் டு 5.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 வாட் மீட்டர் மைனஸ் 2 கெல்வின் மைனஸ் 4. வாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்னா ஜூல் அண்டு செகண்ட் இன்வர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த பிளாக் பாடி இஸ் நாட் பர்ஃபெக்ட். இஃப் த பாடி இஸ் நாட் பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னா இங்கே நமக்கு ரிலேட்டிவ் எமிட்டன்ஸ் பிரசன்ட் ஆகும். Therefore, if the body is not perfect black body, therefore the relative emittance, what is the relative emittance? Therefore, the emissive power E equal to E sigma T power 4. Very 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 important. The black body அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் E equal to sigma T power 4. இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாட் பர்ஃபெக்ட் பிளாக் பாடின்னு மென்ஷன் பண்ணி நமக்கு எமிசிவ் பவர் கேட்டாங்கன்னா E equal to sigma T power 4. நமக்கு ஜென்ரலாக அந்த எமிசிவ் பவரோட வேல்யூ வந்து பார்த்தா எதுலேருந்து எது வரை இருக்கும் டிஆர்பி கேட்கலாம். அதோட வேல்யூ வந்து பார்த்தா 0லேருந்து 1 வரை இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 0லேருந்து 1 வரை இருக்கும். இட் இஸ் டிபெண்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். அதே நம்ம எடுத்துக்கிறது பர்ஃபெக்ட் பிளாக் பாடியாக இருந்தால் எமிசிவ் பவர் வந்து E equal to 1. நாட் பர்ஃபெக்ட் பிளாக் பாடினா E equal to நம்ம என்ன சொல்லலாம், அதோட வேல்யூ சம்திங் லெஸ் தென் 1குள்ளே இருக்கும். ஓகேங்களா? நம்ம இது பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. ஸோ இந்த பேஜஸில் வந்து நம்ம என்னென்னலாம் கேட்கலாம், நான் ஸ்டீஃபன் லா கேட்கலாம், அந்த ஃபார்முலா கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட வேல்யூ கேட்க முடியும், யூனிட் அண்ட் டைமென்ஷன். அதே மாதிரி ரிலேட்டிவ் எமிட்டன்ஸோட வேல்யூ எதிலிருந்து எது வரை இருக்கும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து நாம் எடுத்துக்கிறது ஒரு முழுமையான கரும்பொருளாக இருந்துச்சுன்னா, பர்ஃபெக்ட் பிளாக் பாடியாக இருந்தால்
அங்கே ரிலேட்டிவ் எமிட்டன்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 1 இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தா நியூட்டன் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணியும் ஸ்டீஃபன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸ்டீஃபன் லாவை நியூட்டன் லா ஆஃப் கூலிங் இதோட ஃபைனல் கன்க்ளூஷன் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ டெரிவேஷன் ஆஃப் நியூட்டன் லா ஆஃப் கூலிங் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் ஸ்டீஃபன் லா. ஸோ ஸ்டீஃபன் லா நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நியூட்டன் லா ஆஃப் கூலிங். மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், இதுவும் நமக்கு டிஆர்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இங்கே டீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற அந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர், T0 அப்படிங்கிறது சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர், இது நமக்கு முக்கியமாக தெரியணும். ஓகேங்களா, ஸோ தேர்ஃபோர் அக்கார்டிங் டு த ஸ்டீஃபன் லா த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட், ஓகேங்களா, த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட், இது கண்டிப்பாக டிஆர்பியில் ஷூராக கேட்பாங்க. த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட், the rate of loss of heat are equal to rate of loss of heat, very important, are equal to sigma T power 4 minus T0 power 4. ஸோ இங்கே T அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிற அந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர், T0 அப்படிங்கிறது சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர். ஸோ இந்த நம்ம ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 5.67 into 10⁻⁸ தெரியும். அப்போ ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருப்பாங்கன்னா ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, T கொடுத்துருப்பாங்க, T0 சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, சிக்மா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதோட வேல்யூ 5.67 into 10⁻⁸ வாட் மீட்டர் -2 கெல்வின் -4 தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இது மிக முக்கியமான கொஸ்டின். இந்த ஃபார்முலா டிஆர்பி கேட்கலாம், இல்லை இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த டாப்பிக்லேருந்து. ஓகேங்களா, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீஃபன் லா. ஓகேங்களா, சோதனையினுடைய அடிப்படையில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா லூமர் அண்டு பிரிங்ஹிம் இவங்க தான் வந்து பார்த்தா எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபைடு ஸ்டீஃபன் லா. அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் பார்த்தா வைடு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் எதுலேருந்து எது வரைன்னா ஃப்ரம் வந்து 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1300 டிகிரி செல்சியஸ் கேட்கலாம். லூமன் அண்ட் பிரிங்ஹிம் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் பாடி அதோட வந்து எமிஷன் ஆஃப் ஹீட் வந்து எதுலேருந்து எது வரையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாமில் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முதல்ல கரும்பொருளோட அந்த கதிர்வீச்சை எமிசிவ் பவரை சோதனையினுடைய அடிப்படையில் விளக்கியது யார் அப்படின்னா லூமர் அண்டு பிரிங்ஹிம். சோதனையினுடைய அடிப்படையில் ஒரு கரும்பொருளினுடைய கதிர்வீச்சை முதலில் விளக்கியவர் யார் அப்படின்னா லூமர் அண்டு பிரிங்ஹிம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டோட வேல்யூ சிக்மா ஈக்குவல் டு எம்சி த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் பை ஏ T1/4 மைனஸ் T2/4. இது மிக முக்கியமான ஃபார்முலா, வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஏஎம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்பெசிமனோட பிளாக் பாடியோட மாஸ், சிங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி, டிடி பை டிடிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ இட் இஸ் டினோட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பிளாக் பாடி, T1 அண்ட் T2 அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்னா ஹாட் பாடியோட டெம்பரேச்சர், T2 அப்படிங்கிறது சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர், இதெல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, therefore the Stephen constant sigma equal to mc dd by dt by a T1/4 minus T2/4. ஸோ அப்போ இந்த டாபிக்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். ஒன்று லூமர் அண்ட் பிரிங்ஹிம் சோதனையினுடைய அடிப்படையில் முதல்ல who explain the Stephen law. ஓகேங்களா, experimental verification அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் லூமர் அண்ட் பிரிங்ஹிம். So he explained எந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா 100 to 1300. இது மிக முக்கியமானது. ஸோ அப்படி சோதனையினுடைய அடிப்படையில் இவங்க டெரிவ் பண்ண ஈக்குவேஷன் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் சிக்மா ஈக்குவல் டு எம்சி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் பை ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன்
the temperature difference between body and its surrounding. Okay, இது மிக முக்கியமான கேள்வி, very very important. Okay, இந்த 3 பாயிண்ட மட்டும் திரும்ப எழுதி பாருங்க. Okay students, நாம அடுத்து டிஸ்கஸ் பண்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அதேதான், அதோட கொஞ்சம் கண்டினியூட்டி. The rate of emission of radiation energy per unit area per unit time in the black body is directly proportional to 4th power of the absolute temperature. இந்த definition நம்ம கேட்கலாம். It is known as Stephen law அல்லது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் law. எப்படினா சொல்லலாம், ஸ்டீஃபன் லான்னு சொல்லலாம், ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்னு சொல்ல முடியும். Therefore the emissive power அப்படினா the emission of radiation energy per unit area per unit time in the black body, this is equal to sigma T power 4. இங்க sigma அப்படிங்கிறது ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 5.67 into 10 power minus 8 watt meter minus 2 Kelvin minus 4. நம்ம 1 வாட்டுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன், 1 ஜூல் per second யூஸ் பண்ணலாம். 1 ஜூலோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரியும், கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 2 செகண்ட் பவர் மைனஸ் 2. இதெல்லாம் மிக முக்கியமானது, தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து the Stephen law refer to emission of heat radiation only by the body. அதாவது ஒரு கரும்பொருள் வெளியிடக்கூடிய அந்த கதிர்வீச்சை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ, அந்த கரும்பொருள் வெளியிடக்கூடிய அந்த கதிர்வீச்சை சரௌண்டிங் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது அன்ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அதான் மிக முக்கியமானது. ஒரு கரும்பொருளோட ஒரு பிளாக் பாடியோட எமிசிவ் பவர் மட்டும்தான் இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன். அது வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல வெப்ப கதிர்வீச்சை சுற்றுப்புறம் எவ்வாறு அது உட்கவருகிறது, எவ்வளவு உட்கவருகிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண unable to explain. That is the first failure. ஓகேங்களா, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லாவோட என்ன ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு கரும்பொருள் வெளியிடப்படுகின்ற வெப்பாற்றலை மட்டுமே கணக்கிட முடிகிறது. அது வெளியிடப்படுகின்ற வெப்பாற்றலை சுற்றுப்புற சூழ்நிலையானது சரௌண்டிங் எவ்வாறு உட்கவருகிறது, ஹவு லைக் அஸ் அப்சார்ப்ஷன், அதை நம்ம சொல்ல இங்கே முடியல. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நியூவாக ஒரு பிரின்சிபல் கொண்டு வரோம். அதை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, if the black body at absolute temperature T is surrounded by another black body at absolute temperature T0. இப்போ நம்ம ரெண்டு black body எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தா நாம் T அப்படிங்கிறது வந்து பார்த்தா நாம் எடுத்துக்கிற black body. ஓகேங்களா, it is surrounded by the another black body that is like a surrounding, அதோட temperature T0. இப்போ the rate of loss of heat energy per unit area. ஓகேங்களா, the rate of loss of heat energy per unit area மிக முக்கியமான ஃபார்முலா, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு. the rate of loss of heat energy per unit area E equal to sigma T power 4 minus T0 power 4. இங்கே Tங்கிறது temperature of the black body, T0 அப்படிங்கிறது சரௌண்டிங்கோட temperature. So this theory is known as Prevost theory of heat exchange. இதுக்கு பேர்னா this equation is known as Prevost equation. ஸோ மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து நமக்கு நெட் லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். த நெட் லாஸ் ஆஃப் ஹீட் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது மிக முக்கியமானது. அதே ரிலேட்டிவ் எமிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நம்ம முன்னாடியே வந்து ஸ்மால் இ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் இ த ரிலேட்டிவ் எமிட்டன்ஸ் இருந்தால் இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்டீஃபன் லா பார்த்தோம், E equal to sigma T power 4. இது ஒரு எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு. நமக்கு என்ன தேவைன்னா சரௌண்டிங் எவ்வளோ ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னு தேவை. அப்போ ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் தெரியும், சரௌண்டிங் தெரியும், அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒன்று எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா சரௌண்டிங் எவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணுச்சு அல்ல இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கு பேர் தான் நமக்கு நெட் லாஸ் ஆஃப் ஹீட்.
net loss of heat radiation. It is explained by using Prevost theory of heat exchange. Prevost theory. Therefore, such equation is known as Prevost equation. E equal to sigma T power 4 minus T naught power 4. இங்க capital T denote hot body, T naught surrounding. இதே இந்த ஃபார்முலால small e யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து if the body have the relative emittance present ஆச்சுன்னா அங்கே ஈங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிக மிக முக்கியமானது. பெர்வோஸ்ட் தியரினா நமக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரியணும். ஒரு பிளாக் பாடி எவ்வளோ ரேடியேஷனை வெளிவிட்டுச்சு, சரௌண்டிங் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுச்சு, இது ரெண்டுக்குள்ள வெப்பநிலை வேறுபாடு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பெர்வோஸ்ட் தியரி யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது மிக முக்கியமான கான்செப்ட், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இன் த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இன் த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லூமர் அண்ட் பிரிங்ஹிம் தான். லூமர் அண்ட் பிரிங்ஹிம் இன்வெஸ்டிகேட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அமாங் ரேடியேஷன் எமிட்டட் பை த பிளாக் பாடி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அமாங் வேரியஸ் ரேடியேஷன். ஹூ எக்ஸ்பிளைன்னா லூமர் அண்ட் பிரிங்ஹிம். ஸோ நம்ம இங்கே S1 அப்படிங்கிற ஸ்லீட் எடுத்துக்கிறோம். டயக்ராமில் M1 அப்படின்னா கான்கேவ் மிரர், M2 அப்படின்னாலும் கான்கேவ் மிரர். அங்கே ABC அப்படிங்கிற ப்ரிசம், இட் இஸ் மேட் ஆன் ராக் சால்ட் அல்லது ஃப்ளோரோஸ்பர் ப்ரிசம். ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃப்ளோரோஸ்பர் ப்ரிசம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொட்டேட்டிங் டேபிள் இருக்கனால வேறு வேறு ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆக முடியும். அப்போ டிஃப்ளக்ஷன்ஸ் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ போலோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டு டிடெக்ட் த ரேடியேஷன். அதில் வந்து போலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம கால்வோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ வேறு வேறு டிஃப்ளக்ஷனுக்கு வேறு வேறு ஆங்கிள், நம்ம ராக் சால்ட்டை வந்து ரொட்டேட்டிங் டேபிள் இருக்கனால நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வேறு வேறு ஆங்கிளுக்கு அந்த கால்வோமீட்டரில் டிஃப்ளக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இந்த ரொட்டேட்டிங் டேபிள் இருக்குல்லையே, இந்த ப்ரிசத்தோட ரொட்டேஷன் வந்து இது வந்து கால்வோமீட்டர் டிஃப்ளக்ஷன் டைரக்ட்லி ப்ரொஃபஷனலாக இருக்கும். அப்போ இந்த போலோமீட்டரில் நமக்கு கிடைக்கிற டிடெக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் இன்டென்சிட்டி அல்லது deflection of the galvanometer, it is directly proportional to rock salt about in the prism table. ஸோ அப்போ இந்த prism table ரொட்டேட் பண்ண அங்கே இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் the rock salt, the rotation of the rock salt is directly proportional to intensity அல்லது detection of radiation about in the போலோமீட்டர்ஸ் நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்தவரையும் நமக்கு நம்ம எடுத்துக்கிற பிளாக் பாடி வந்து எலக்ட்ரிக்லி ஹீட் சேம்பர் தட் இஸ் லைக் அஸ் பிளாக் பாடி. அது வந்து வர ஹீட் ரேடியேஷன் S1 அப்படிங்கிற ஸ்லீட் வழியாக வந்து M1 அப்படிங்கிற கான்கேவ் மிரரில் படுது. அதில் பட்டு அழகாக பேரலல் லேவாக அந்த ராக் சால்ட் ரொட்டேட்டிவ் டேபிள் இருக்க ராக் சால்ட் அல்லது ஃப்ளோரசன்ட் ப்ரிசத்தில் பட்டு நமக்கு பேரலல் லேவாக எகைன் ரிஃப்ளெக்ட் ஆகி M2 அப்படிங்கிற கான்கேவ் மிரருக்கு போகுது. ஃபைனலாக நம்ம போலோமீட்டரில் ரிசீவ் பண்ணிக்கிறோம். போலோமீட்டர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இந்த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரத்தில் ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மீட்டர் யூஸ் பண்ணுறோம்னா போலோமீட்டர் யூஸ் டு டிடெக்ட் த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். இட் இஸ் டைரக்ட்லி கனெக்ட் டு த கால்வனோமீட்டர். அங்கே நமக்கு டிஃப்ளக்ஷன் கிடைக்கும். ஸோ டிஃப்ளக்ஷன்ஸ் வேறு ஆங்கிள் கிடைக்கும். ஓகேங்களா, நாங்கள் இங்கே ப்ரிசத்தை ரொட்டேட் பண்ண அங்கே டிஃப்ளக்ஷன் வேரி ஆகும். இதுதான் இங்கே நம்ம பார்க்குற கான்செப்ட். ஓகேங்களா, நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தா பிளாக் பாடி வந்து நமக்கு எலக்ட்ரிக்லி ஹீட்டடு சேம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். அதோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் பாஸ் த்ரூ த ஸ்லீட் S1 வழியாக பாஸ் பண்ணுறோம். அது வந்து அழகாக வந்து ஃபாலோ ஆகி மிரர் M1 கான்கேவ் மிரருக்கு M1க்கு வருது. அதில் பட்டு எகைன் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்டிவ் மிரர் வந்து அழகாக வந்து எங்கே போகுது, ராக் சால்ட் அல்லது ஃப்ளோரோஸ்பர் ப்ரிசத்தில் போய் பட்டு எகைன் நமக்கு என்ன ஆகுது, பேரல் பீமாக வந்து M2 அப்படிங்கிற கான்கேவ் மிரரில் பட்டு அழகாக மறையும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம போலோமீட்டரில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இங்கே மிக முக்கியமானது the deflection in the galvanometer எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போலோமீட்டர். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் த ஈச் லைன் நம்ம போலோமீட்டரில் பார்க்குறோம் இல்லையா, இன்டென்சிட்டி ஆஃப் த ஈச் லைன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ளக்ஷன் இன் த கால்வனோமீட்டர். ஓகேங்களா,
ஸோ அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் த லைன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிஃப்ளக்ஷன் இன் த கால்வனோமீட்டர். கண்டிப்பாக இது நமக்கு டிஆர்பி கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் த லைன், இன்டென்சிட்டி ஆஃப் த பிளாக் பாடி ரேடியேஷன், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ளக்ஷன் இன் த கால்வனோமீட்டர். இது மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து வேரியஸ் இன்டென்சிட்டிக்கு வந்து பார்த்தா வேவ் லென்த்துக்கும் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். வேவ் லென்த் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. எமிசிவ் பவர், ஓகேங்களா, த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் பை த பிளாக் பாடி பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம், தட் இஸ் கால்ட் as த எமிசிவ் பவர். நமக்கு வேவ் லென்த் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எமிசிவ் பவர் அதிகமாகும், அதுக்கப்புறம் டிகிரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் வரையும் நமக்கு எமிசிவ் பவர் அதிகமாக இருக்கும். வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக emission of black body radiation, that is called emission of black body radiation per unit area per unit time, this is known as emissive power. It is directly proportional to wavelength. ஒரு பர்டிகுலர் wavelength வரையும் மறுபடியும் நமக்கு டிகிரீஸ் ஆகும். அதை இந்த கிராஃப்ல தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து வேரியஸ் டெம்பரேச்சருக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். 904 டெம்பரேச்சருக்கு, 1095, 1259, 1469, 1600. ஸோ நமக்கு இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் அதிகமாக வேவ்லென்த் கம்மியாக இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது வேவ்லென்த் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம இங்கே வந்து என்ன சொல்லலாம்னா டெம்பரேச்சர் நமக்கு எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். இது மிக முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தா நமக்கு வேவ்லென்த் கம்மியாக இருக்கும். இது மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா. வேரியஸ் டெம்பரேச்சருக்கு நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா நமக்கு எமிசிவ் பவர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். செகண்ட் கான்செப்ட் பாருங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கு, எமிசிவ் பவர் அதிகமாக இருக்கு. டெம்பரேச்சர் கம்மியாகும் போது எமிசிவ் பவர் கம்மியாகிட்டே வருதா. லோ டெம்பரேச்சர் பாருங்கள், எமிசிவ் பவர் கம்மியாக இருக்குது. ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது பாருங்கள் எமிசிவ் பவர் அதிகமாக இருக்குது. இது மிக முக்கியமான விஷயம். ஸோ அப்போ எமிசிவ் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். இந்த 3 கான்செப்ட் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் த ஈச் லைன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ளக்ஷன் இன் த கால்வனோமீட்டர். ஓகே, இந்த பேஜஸில் நமக்கு எக்ஸாம்லேருந்து என்னென்ன கேட்கலாம். ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இந்த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணனா லூமர் அண்ட் பிரிங்ஹிம். கண்டிப்பாக எக்ஸாம் கேட்கலாம். செகண்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது வந்து எலக்ட்ரிகலி ஹீட்டட் சேம்பர் லைக் அஸ் பிளாக் பாடி. நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ரிசம் வந்து ராக் சால்ட் யூஸ் பண்ணுறோம். ராக் சால்ட் ப்ரிசம் அல்லது ஃப்ளோரோஸ்பர் ப்ரிசம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம M1 M2 அப்படிங்கிறது கான்கேவ் மிரர், 2 கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே ரேடியேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து போலோமீட்டர் வந்து ஒரு கால்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இது மிக முக்கியமானது. அதை தாண்டி நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் த எமிட்டடு ஹீட் ரேடியேஷன் எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ளக்ஷன் இன் த கால்வனோமீட்டர். இந்த இடத்த சொல்லியிருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு, இது நமக்கு மிக முக்கியமான பாயிண்ட். இது தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து நமக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எமிசிவ் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், எமிசிவ் பவர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். இது மிக முக்கியமானது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது எமிசிவ் பவர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம டெம்பரேச்சருக்கும் வேவ்லென்த்துக்கு பார்க்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வேவ்லென்த் கம்மியாக இருக்கும். இது 3வது ரிலேஷன், இது 3rd ரிலேஷன், இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன், இது 2nd ரிலேஷன், இது 3rd ரிலேஷன். இது 3 தெளிவாக இந்த கிராஃப்லேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3ம் கண்டிப்பாக டிஆர்பியில் கேட்கலாம். அடுத்து given temperature energy is not uniformly distributed. ஓகேலா. எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கே யூனிஃபார்மாக இருக்காது. பிளாக் பாடி ஒரு லூமர் அண்ட் பிரிங்ஹிமோட கான்செப்ட் படி at a given temperature energy is not uniformly distributed like as black body. அடுத்து நம்ம பார்த்தோம் the intensity of the heat radiation increase in wavelength. ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் வரையும் இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டினா எமிசிவ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படியே டிக்ரீஸ் ஆகும். கிராஃப் பண்ண என்ன பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் வரையும் இன்டென்சிட்டி அதிகமாகும், அப்புறம் நமக்கு அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. பார்த்தோமா இல்லைங்களா. அதுதான்
இதெல்லா கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இது ஓகே. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் முன்னாடியே பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு டே ரிவ்யூ பண்ணி இந்த ரிசல்ட் அண்ட் கன்க்ளூஷனை ஒரு டே பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக சொல்லியிருக்காங்கன்னா the total energy emitted by the black body directly proportional to fourth power of the temperature. இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்லாம் சொன்னோம்லையே, இங்கே அந்த டோட்டல் எனர்ஜி எமிட்டட் பை த பிளாக் பாடி இருக்கு இல்லையா, அதை அந்த கிராஃபில் ஷேடட் ஏரியாவில் சொல்ல முடியும். அதை தான் நம்ம சொல்கிறோம் ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் த அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். இந்த எமிசிவ் பவர் இருக்குல்லையே, எமிசிவ் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் த டெம்பரேச்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது அந்த கிராஃபில் வந்து ஷேடட் ஏரியாவில் நம்ம சொல்லும்போது ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் த அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஏரியாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம சரி இப்போ கூட பார்த்தலாம். அந்த வைன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டீஃபன் வைன்ஸ்லாம் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மட்டும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக முக்கியமானது. ஸோ நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இந்த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம், ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீஃபன் லா பார்த்தோம். அடுத்து டெரிவேஷன் ஆஃப் நியூட்டன் லா ஆஃப் கூலிங். ஓகே, நியூட்டன் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி ஸ்டீஃபன் லா சொல்லுது. ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன் லா அப்படின்னா என்ன, நியூட்டன் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணி ஸ்டீஃபன் லா இப்படி சொல்லலாம். எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸ்டீஃபன் லா அங்கே பார்த்தோம்னா அதே தான் இது. ஓகேங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி இந்த பிளாக் பாடி ஸ்பெக்ட்ரம் இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.